உங்ககிட்ட ஒரு உதவி கேட்கலான்னு தான் வந்திருக்கேன். அதானே பார்த்தேன். அந்த மெட்ராஸ்காரங்க வந்தபோது ஈஸ்வரி வீட்டுல எதுவும் சொல்லலேன்னு சொன்னியே, அப்பவே நினைச்சேன் இதோ வந்துடுச்சே உபகாரம் கேட்டு. கேளுமா கேளு, உன் மருமகன் கிட்ட கேட்டு வாங்கிட்டு போ. உசுறு இருந்தா தானே இந்த வெக்கம் மானம் எல்லாம். முதல்ல அதை காப்பாத்துக்கம்மா, காப்பாத்துக்க. ஏண்டா பெரியவனே, உன் மாமனார் தான் பெரிய ரோசக்காரராச்சு. நம்ம கிட்ட கையேந்திர நிலைமை வந்தா பொண்டாட்டிக்கு விஷம் வச்சு கொன்னுடுவேன்னு சொன்னாருல்ல, அந்த ரோசம் எல்லாம் இப்போ எங்கே போச்சு? பொண்டாட்டிய மட்டும் அனுப்பி விட்டுருக்காரு. வயசாயிடுச்சுல, மறந்து போயிருக்கும். பரவாயில்ல. இல்லம்மா, பணம் எதுவும் கேட்டு வரல. எனக்கு ஏதோ வைத்தியம் பண்ண போறேன்னு சொன்னாங்க. நானே எதுவும் வேண்டான்னு சொல்லிட்டேங்க. இன்னும் எத்தனை நாளைக்குன்னு தெரியாது. எதுக்கு எல்லாரையும் சிரமப்படுத்திட்டு, அதான் வேண்டான்னு சொல்லிட்டேன். ஓ, என் புள்ள உங்களுக்கு எதுவும் செய்ய மாட்டேங்கிறான்னு குத்தி காட்டுறதுக்காக உன் புருஷன் அனுப்பி வச்சிருக்காரோ? இதுக்கு நேரா பிச்சையாவே கேட்கலாமே. என் புள்ள கணக்கு பார்க்காம செஞ்சிருப்பானே. இதை பாருங்கம்மா, எனக்கு வாழணும்னு ஆசை இல்லை. நான் போகிறதுக்கு முன்னாடி ஒரு புண்ணியத்தை தேடிக்கலான்னு பார்க்குறேன், அவ்வளவுதான். ராமேஸ்வரம் வரைக்கும் போகணுன்னு தோணுது. நீங்கள் கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி ஈஸ்வரியை என் கூட அனுப்பிச்சி வச்சிங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் ஒத்தாசையாக இருக்கும். ஒரே ஒரு நாள் தான் மாப்பிள்ள, கொஞ்சம் அனுப்பி வைங்க. இதை எனக்கு செய்கிற கடைசி உதவியாக நினச்சிக்கங்க. அப்படியா? அதெல்லாம் சரிம்மா. கல்யாணக்காரியாக இருக்குது வீட்டில், முகூர்த்த புடவை எடுக்க போகிறோம். அதுக்கு மூத்த மருமக கூட வரணும், அதான் முறை. அதான் எல்லோரும் காஞ்சிபுரம் போகிறதுக்காக கிளம்பிகிட்டு இருந்தோம். இப்போ வந்து ஈஸ்வரியை ராமேஸ்வரத்துக்கு அனுப்பி வைங்கன்னு நீங்கள் கூப்பிட்றீங்க. உங்களுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. சரி பரவாயில்ல, ஈஸ்வரி நீ உங்கள் அம்மா கூட போயிட்டு வா ராமேஸ்வரத்துக்கு. நாங்கள் பார்த்துக்குறோம், சரியா? இல்லை பரவாயில்லைங்க, நீங்கள் ஈஸ்வரியை கூட்டிகிட்டு போங்க. நல்ல காரியத்துக்காக போகிறீங்க. நான் இன்னொரு நாள் பார்த்துக்கிறேன். நான் வரேங்க. சரிம்மா, வரேங்க. போய்ட்டு வரேன்ப்பா. வரேன் சம்மந்தி. அம்மா வரேன். போகாதம்மா. இரு நான் பார்த்துக்கிறேன். சரிம்மா, வரேம்மா. நான் ஈஸ்வரி ரேணுகாவை கூப்பிட்டு போகிறேன். உனக்கு ஒத்தாசைக்கு நந்தினி கூட இருக்கட்டும், சரியா? ஐயோ வேண்டாப்பா, அவளுக்கு விளங்க வைக்கிறதுக்குள்ள ஏன் உசுறு போயிடும். நீ ரேணுகாவை விட்டுட்டு போ, அவ போதும். அப்படியா? சரி ரேணுகா, அம்மா கூட கொஞ்சம் வீட்டில் இருந்து பார்த்துக்கிறியா? மாத்திரை எல்லாம் கரெக்டாக கொடுத்துடணும். என்னடி பொம்மை மாதிரி நின்னுட்டு இருக்கே, உனக்கு தனியா சொல்லணுமா? போய் ரெடி ஆயிட்டு வா, கிளம்பு. நான் ரெடி ஆகிறேன். நீ வா. அண்ணா, பாண்டியன் தான் வரானண்ணா? இல்லை பாண்டியா இருக்கட்டும், ஃபேமிலியோடு போகிறோம். உட்காரதுக்கு வசதிப்படாது வேறு யாரும் டிரைவர் வந்தா, அதனால் சக்தியை ஓட்டட்டும். அவனும் சென்னைக்கு வர்றதுக்கு ஆர்வமாக தானே இருக்கேன். அங்கே வரு, மொசை பிடிக்கிற நாயை மூஞ்சியை பார்த்தா தெரியாது. போய் ரெடி ஆகிட்டு வா, போ. சரிண்ணா. கிளம்புங்க. சரிப்பா. வாங்க சார். வாங்க மாப்பிள்ள. வணக்கம். வாங்கம்மா. வாங்கம்மா, உள்ள வாங்க. வணக்கங்க. வணக்கம். வாங்கம்மா. வாங்க. நல்லா இருக்கேன். நீங்க எப்படி? நல்லா இருக்கோம்மா எல்லாரும். எங்க சின்ன பிள்ளைலாம் யாரையும் காணோம்? இருக்காங்க அதோ. வாமா நீங்க மேல இருந்தீங்களா? சரி. ஹாய் மாம்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா. எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். வீடு அன்னைக்கு பார்த்த விட நீ கொஞ்சம் பொலிவா இருக்கு. பெயிண்ட் அடிச்சீல? இல்ல சார், அப்படியே தான் இருக்கு. அப்படியா? ஒட்டோட அடிச்சு பெயிண்ட் நினைக்கிறேன். கரெக்டா சொன்னீங்க. ஆமா சார். இருங்க, வாங்க உட்காருங்க எல்லாரும். சக்கே உட்காரு. நல்லா இருக்கீங்க? பாப்பா உட்காரு. சரி உட்காருங்க. இல்ல பரவாயில்ல, இருக்கட்டும். நாங்க ஃப்ரீயா தரையில உட்காந்துக்கிறோம். இல்ல இப்படி மேலேயே உட்காரலாமே. இல்ல கார்ல வந்தது, கால் வலிக்குது, அதான் தரையில உட்காந்துக்கிறோம். ஓ
பார்வதி காஃபி கொண்டு வாமா. இதோ எடுத்துட்டு வரேங்க. இருக்கட்டுமா, காப்பி ஒரு அப்புறம் நிமிஷம். சாப்பிடலாம். ஏங்க ஜமக்கான் எடுத்து வரீங்க நாங்க சீக்கிரம். பாத்துக்கிறோம். பரவாயில்லம்மா, உட்காரட்டு விடுங்க. இல்ல விரிக்கட்டும். அஜயப்பன், அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். தரையில் உட்காந்தா, சிமெண்ட் தரையில் உட்காந்தா நல்லது தானே. அப்புறம் மாம்ஸ் ரெகுலரா குரூப்ல மெசேஜ் பண்ணுவீங்க, காலைல இருந்து ஆளே காணோம். வை? என்ன மெசேஜ் குரூப்? வாட்ஸ்அப் குரூப் அத்த. நானு, ஜனனி, வாசு, மாம்ஸ்னு நாங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு வாட்ஸ்அப் குரூப் கிரியேட் பண்ணிருக்கோம். பேர் என்ன தெரியுமா? கூல் டூட்ஸ். வாங்கம்மா உட்காருங்க. மாம்ஸ் எப்பவுமே மறக்க மாட்டாரு. காலையில குட் மார்னிங், நைட் குட் நைட்னு கன்ஃபார்மா மெசேஜ் பண்ணிடுவாரு. பட் இன்னைக்கு என்னன்னு தெரியல, மிஸ் பண்ணிட்டாரு. அவர்தான் இன்னைக்கு நேராவே பார்க்க வராரு. அந்த பரபரப்புல மெசேஜ் பண்ணாம விட்டுருப்பாரு. என்ன சக்தி, நான் சொல்றது சரிதானே? அப்படியெல்லாம் இல்ல அத்த. கரெக்டா டைம்க்கு மெசேஜ் வந்துடும். டான் டான். அக்கா, இவங்க யாருக்குமே மாப்பிள்ளைங்கிற வார்த்தை தெரியாது போல இருக்கு. மாமா நல்லா சொல்லி கொடுக்க போறாரு பாருங்களேன். சும்மா இரு. உண்மையை சொல்லடி, இத்தனை வாட்ஸ்அப் குரூப் எதுக்கு உனக்கு? என்னம்மா, காப்பி கொண்டு அத்தை, வந்துட்டீங்களா? எவ்வளவு குரூப் இருந்தாலும் எங்களை வச்சுதான் வாட்ஸ்அப்பே நடந்துட்டு இருக்கு. ஸ்கூலுக்கு ஒரு குரூப், காலேஜுக்கு ஒரு குரூப், ஜோக் சொல்றதுக்கு ஒரு குரூப், சினிமாக்கு ஒரு குரூப், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒரு குரூப், விளையாடுறதுக்கு ஒரு குரூப். எத்தனை குரூப் அத்தை. ஐயோ, இன்னொரு குரூப் கூட இருக்கே. இன்னும் ஒரு குரூப் கூட இருக்கு, அதை மறந்துட்டா அத்தை. ரொம்ப முக்கியம். வா வா வாமா. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். வாங்க. அண்ணே, அப்பா என்ன வெயில். பாப்பா, சீக்கிரமா வந்துட்ட. ஆமா, பாயிண்ட் டு பாயிண்ட் அடிச்சு தூக்கிட்டு வந்துட்டான்ல. சார் காஃபி சாப்பிடுறீங்களா? காப்பி அவன் சாப்பிட்டு தான் வந்திருப்பான். என்னப்பா, சாப்பிட்டீல்ல? அண்ணே, பாயிண்ட் டு பாயிண்ட்னே. பாயிண்ட் டு பாயிண்டா? அதுக்காக டிரைவர் கண்டக்டர்லாம் டீ காப்பி 1-2 நிப்பாட்டாம வந்துகிட்டே இருக்காங்களா ஸ்ட்ரைட்டா? பாயிண்ட் டு பாயிண்ட் போட்டிருப்பேன். 10 இடத்துல நிப்பாட்டி தான் வருவேன். நாங்கள் பார்த்துக்கல இருக்கும் பாயிண்ட் டு பாயிண்ட் என்னன்னு. சும்மா புழுக வேண்டியது எதையா ஒன்று. சார் உட்காருங்க சார். இருக்கட்டும். ஏய் அண்ணே, அந்த நாற்காலி கால் சைடில் வேண்டாம், இங்கிட்டு வந்து நில்லு. வா. ஆமாமா, நான் கூட உட்கார்ந்து தான் வந்தேன். இப்படியே நிக்கிறேன். நில்லு ஒன்றும் குறைஞ்சிட மாட்டேன். ஹே மாப்ள, ஹலோ. ஹாய் அங்கிள். ஓ மை காட், இந்த சீனை மட்டும் மதுரையில் இருக்கவங்க பார்த்தாங்க, இந்நேரம் மதுரையே பத்திக்கிட்டு எரியும். அவங்க எவ்வளோ பெரிய ஆளுங்க, இப்படி கீழே உட்கார வச்சிருக்கீங்க. ஐயோ, இந்த அது புடி. வாங்க வாங்க, மேல உட்காருங்க. ஏன் கீழே உட்காந்துருக்கீங்க? வாங்க. உங்க எம்ப்ளாயிஸ்லாம் இதை பார்த்தா என்ன நினைப்பாங்க? வாங்க மேல உட்காருங்க. நீங்களும் வாங்க 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 வாங்க. நீங்க பார்த்து பரவாயில்லம்மா, நாங்க இங்கேயே. இங்க உட்காருங்க. நீங்களும் உட்காருங்க. உட்காருங்க உட்காருங்க. இல்ல, நாங்க என்னைக்காவது ஒரு நாள் தான் தரையில உட்கார சான்ஸ் கிடைக்குது. அதனால உட்காந்துக்கிறோமே. சிமெண்ட் தர வர உடம்புக்கு நல்லது. மாமா சொன்னாருல்ல. இல்ல, நாம அங்கேயே உட்காந்துக்கிறோம். நாங்க அங்கேயே உட்காந்துக்கிறோம். உட்காந்து போர் அடிக்குது. மாப்பிள்ள, இந்த கிஃப்ட்டை உங்களுக்கு வாங்க சொல்லி தான் ஜான்வேவன் அனுப்பியிருந்தா. ஓ, தேங்க்யூ. ஏய், காலை கீழே போட்டு ஒழுங்கா உட்காரு. மா, அங்கிள் என்ன உன்ன மாதிரி 90s 60s திங்கிங்னு நினைச்சியா? அவர் 2040 ரேஞ்ச், செம்ம ஃபார்வர்ட் திங்கிங். நீங்களாம் சென்னையில் இருந்துட்டே இப்படி, தலை மதுரையிலே அப்படி. ஊர் முக்கியம் இல்லை, மனசு தான் முக்கியம். ஆக்சுவலி எங்கள் வீட்டில் சும்மாதான் சமைக்கிறதே எங்கள் அம்மாவும் ஜானோட மம்மியும் தான். வேற வழி இல்லாம அதை சாப்பிட்டு நாங்கள் உயிர் வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனால் வீக்கெண்ட் வந்துட்டா டாடும் எங்கள் நாச்சி மாமாவும் சேர்ந்து சும்மா மாஸ் பண்ணிடுவாங்க. ஏய், அது அவர்கிட்டயே சொல்றியா? அன்னைக்கு அவங்க வீட்டுக்கு போகும்போது அவர் தம்பி ஞானசேகரன் காஃபி போட்டு கொடுத்தாரு பாரு, சூப்பரா இருந்துச்சு. சார், எங்களுக்கு அந்த அளவுக்குலாம் தெரியாது சார். ஏதோ சுமாரா சமைப்போம் சார். அப்பா, மாம்ஸ் வந்திருக்காக மற்றும் அவர் உறவினர்கள்லாம் வந்திருக்காக. நீங்க ஏதாவது ஸ்பெஷலா செஞ்சு தாங்க. இது அவங்களுக்கு கேட்குற மாதிரி தெரியலையே.
சார் செஞ்சிடலாம் சார். என்ன செய்யணும் சொல்லுங்க, செஞ்சு தரேன். இல்லை இல்லைங்க, வேண்டாம் வேண்டாம், அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். நீங்க அப்படிலாம் சொல்லக்கூடாது அங்கிள். இங்க ஒரு சில ஜீவன்கள்லாம் அதுக்காக தான் வெயிட்டிங். மாமா, நீங்க கூட போன வாரம் பன்னீர் கட்லட் செஞ்சீங்களே, சான்ஸே இல்ல. அத பண்ணுங்களேன். ஏய், அந்த கட்லெட் பண்ணது நானு. டாடி, நான் தான் பார்த்தேன்ல, சும்மா காய்கறி தானே வெட்டி கொடுத்துட்டு இருந்தேன், அதுக்கு இவ்ளோ சீனா? பாருப்பா, காய் வெட்டுறது எவ்வளவு கஷ்டம்னு தெரியுமா? ஐயோ, நீங்க வேற அவங்களுக்கு சப்போர்ட்டா? இவங்க பில்டப் சும்மாவே தாங்காது. இதுல உங்களை மாதிரி தொழிலதிபர்கள்லாம் சப்போர்ட் பண்ணா இவங்களை கையிலே பிடிக்க முடியாது. என்ன மாம்ஸ், உங்க சாய்ஸ் என்ன? மாம்ஸ்க்கு என்ன இப்ப கட்லெட்டா முக்கியம்? அவர் வந்த வேலையே வேற. அதுவும் கரெக்ட் தான். சரி, நீங்க 2 பேரும் இந்த கட்லெட் கிட்லெட்லாம் ஒன்றும் செய்ய வேணாம், போய் வேற ஏதாச்சும் செஞ்சு கொண்டு வாங்க. என்னப்பா? வா. மாம்ஸ், நீங்க ஏன் போதி மரத்து கடையில் உட்காந்த புத்தர் மாதிரியே இருக்கீங்க? நம்ம யூத்துங்கெல்லாம் அப்படி போய் ஒரு செல்ஃபி கில்ஃபி எடுப்போம், வாங்க. போடா, கூப்பிட்றாங்கல்ல, போ. நம்மள மாதிரி யூத்துக்கு இருக்க வேண்டிய தாட்ஸ்லாம் அங்கிளுக்கு இருக்கு. கிரேட் அங்கிள், டச் வுட். போலாம் வாங்க. போங்க, போய் போட்டோ எடுங்க. சரிண்ணே. காலு கீழே உட்காந்துட்டேன். எல்லாம் சொல்லித்தான் கூட்டு வந்தேன். ஆதி குணசேகரன் தம்பினா நம்புவாங்களா? எங்கள் அம்மா வகுத்தில் கடைசி நாளில் வந்து பிறந்திருக்கேன் பாரு. அப்பாவி பையன் நினச்சோம், பொம்பளை சோக்கு பிடிச்சவனா இருப்பானோ? திருவேங்கடம் ஒரு பொம்பளை பிள்ளையை பெற்று விட்டுருக்கேன், பயமாக இருக்கு. என்ன இந்த வீட்டில் ஆம்பளையெல்லாம் எப்படி இருக்காங்க, டம்மியா? 2 பேரும் சமையல் கிட்ட பக்கம் போனாங்க, ஆளே காணோம். அண்ணே, என்னடா? உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்ன? நேற்று நான் பாண்டி கோயிலுக்கு போயிருந்தேன். சரி. அங்க அந்த கேஎஸ்ஆர் குரூப் வந்தாங்க. நான் ஒதுங்கி தான் போனேன். டபார்னு அடிக்க வந்துட்டானுங்க. ஏய், அவங்க ஏன்டா உன்னை அடிக்க வராங்க? அட என்னண்ணே, நான் உங்களுக்கு பாராட்டு விழா நடத்தினேன்ல, உங்களுக்கு புகழ் ஏறிக்கிட்டே போகுதுல்ல, அந்த பொறாம தான். அடி சேர்ப்பாடா. அவங்க பாண்டி கோயிலுக்கே வரமாட்டாங்க, அவங்க வேற சாமி கும்பிடுறாங்க. பொய் பேசுறாங்க பாரு. ஐயோ அண்ணே, ஒரு 10 பேர் வந்து ரவுண்டு கட்டிட்டானுங்க. ஏய், மூடுறாவே. 10 பேர் ரவுண்டு கட்டுற முகரைய பாரு. ஐயோ அண்ணே, புழுகி நிப்ப. நிஜமா தான் சொல்றேண்ணே. நீ பேசுற உண்மை எனக்கு தெரியும். சார், ஸ்வீட் எடுத்துக்கோங்க சார். இல்லை, இருக்கு சார், வேண்டாம், பரவாயில்ல. அவனுக்கு கொடுங்க. இதை எடுத்துக்கிறேன். அண்ணன் ஒன்றும் சொல்ல மாட்டாரு. என்ன சார், அதை எடுத்துக்கிறேன். மிச்சர் எனக்கு வேண்டாம். நாச்சி பண்ண உட்காருங்க. சார், ரொம்ப தேங்க்ஸ் சார். மனசார சொல்றேன் சார், ரொம்ப திருப்தியா சந்தோஷமா இருக்கு சார். என்ன சொல்ல வரீங்க? என் பொண்ணு சின்ன வயசுல இருந்து அவளுக்கு என்னால முடிஞ்ச அளவுக்கு எல்லாம் கொடுத்து படிக்க வச்சேன் சார். அவளுக்கு எல்லா விஷயத்திலையும் நடந்து மட்டுமே நடக்கணும்னு பிடிவாதமா இருந்து இந்த நிலைமைக்கு கொண்டு வந்தேன் சார். சத்தியமா சொல்றேன் சார், அவ லைஃப்ல கல்யாணங்கிற ஒரு விஷயம் இவ்வளவு சீக்கிரம் அமையும்னு நான் யோசிச்சு கூட பார்க்கல சார். ஜனனி படிக்கணும், அவ பெரிய பொசிஷனுக்கு போகணும், இது மட்டும்தான் சார் என் மனசுல இருந்துச்சு. அது தவிர இந்த கல்யாணம், குடும்பம், வேற எந்த ஆங்கிளையும் நான் யோசிக்கவே இல்லை சார்.
என் பொண்ணு ஜனனி விஷயத்துல ஒரு தடவைக்கு 1000 தடவை இல்ல 10,000 தடவை யோசிச்சு தான் சார் ஒரு முடிவு எடுப்பேன். ஒரு பேனா வாங்குறதுல இருந்து அவ கோர்ஸ் வரைக்கும் எல்லாத்துலயுமே அப்படிதான். இன்ஃபேக்ட் நான் ரொம்ப சீக்கிரமா எடுத்த டிசிஷனு ஜனனி கல்யாணம் தான். ஒரு பேனா வாங்குறதுல இருந்து அவ கோர்ஸ் வரைக்கும் எல்லாத்துலயுமே அப்படிதான். இன்ஃபேக்ட் நான் ரொம்ப சீக்கிரமா எடுத்த டிசிஷனு ஜனனி கல்யாணம் தான். நீங்க முதல்ல வந்து பேசிட்டு போனப்போ வீட்டில் எல்லாரும் ரொம்ப ஷாக் ஆயிட்டாங்க. இப்ப எதுக்குப்பா அதை பத்தி பேசிட்டு இருக்க? இல்ல, நாம எவ்வளவு சரியான முடிவு எடுத்திருக்கோம், ஜனனி எவ்வளவு அதிர்ஷ்டம் பண்ணிருக்கான்னு எல்லாருக்கும் தெரியணும். சார், ஓப்பனா சொல்லணும்னா நான் பெரிய இடத்துல பிறந்திருந்தாலும் இன்னைக்கு ரொம்ப சாதாரண நிலைமையில தான் சார் இருக்கேன். சொத்து பத்து எதுவும் இல்லை, சொல்லிக்கிற அளவுக்கு பெருசா வருமானமும் இல்லை. ஆச்சி விடுப்பா. விடுங்க சொல்லட்டும். சார், இந்த பெரிய இடத்து சம்பந்தம் அமையும்னு யாருமே எதிர்பார்க்கல சார். ஏன், நானே எதிர்பார்க்கல சார். ஆனா எனக்கு நம்பிக்கை இருந்தது சார். ஜனனி பெரிய ஆளா வருவா, அவளுக்கு என்னைக்கு இருந்தாலும் நல்ல இடமா அமையும்னு நம்பிக்கை இருந்தது சார். இதெல்லாம் உங்க மூலமா நிறைவேறிருக்கு சார். ரொம்ப சந்தோஷமா இருக்கு, பெருமையா இருக்கு. தேங்க்ஸ் சார், ரொம்ப தேங்க்ஸ். ஆச்சப்பன், என்ன நன்றியெல்லாம் சொல்லிக்கிட்டு, அதான் எல்லாம் நல்லபடியாக நடந்துருச்சுல்ல, ஆக வேண்டிய வேலையில பார்ப்போம். இல்ல சார், ஆரம்பத்துல இருந்து எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் இருந்தது. இவ்வளவு பெரிய இடம் தானா வராங்கன்னா என்னவா இருக்குன்னு ஒரு உறுத்தல் எல்லார் மனசுல இருந்துச்சு சார். என்ன பார்வதி, நான் சொன்னது கரெக்ட் தானே? இவ்வளவு அவசரப்படுறானேன்னு எல்லாரும் எவ்வளவு பதறனீங்க. இவ்வளவு ஏன், ஜனனிக்கே இதுல முழு விருப்பம் கிடையாது. இந்த விஷயத்துல முதல் நாள்ல இருந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தது நான் மட்டும்தான் சார். ஒவ்வொரு நாள் நடக்க நடக்க எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டாங்க. 20% 40% ஆச்சு, 40% 80%ன்னு அவங்களுக்கு நம்பிக்கை ஏற ஆரம்பிச்சது சார். ஆனா அது 100% ஆனது எப்ப தெரியுமா சார்? உங்க சம்பந்திங்க வீட்டுக்கு போய் பத்திரிக்கை வச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் தான். சத்தியமா சொல்றேன் சார், நான் இதை எதிர்பார்க்கல. அம்மா, தப்பா நினைச்சுக்காதீங்கம்மா. உங்க வீட்டு மருமக எல்லாருமே ரொம்ப சாதாரண குடும்பத்துல இருந்து வந்திருக்காங்க கேள்விப்பட்டேன். நேரில் அவங்க வீட்டுக்கு போய் பார்க்கும்போது தான் அவங்க பண்ண அச்சீவ்மெண்ட்ஸ், படிச்ச படிப்பு, இதெல்லாம் எவ்வளோ வேல்யூ பண்ணிருக்கீங்கன்னு புரிஞ்சுது சார். நிஜமாவே கிரேட் சார். பார்த்து பார்த்து பொண்ணு எடுத்திருக்கீங்க. அவங்கள இவ்வளவு என்கரேஜ் பண்ணி இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கீங்கன்னா எவ்வளவு பெரிய விஷயம் சார். நிஜமாவே கிரேட் சார். பார்த்து பார்த்து பொண்ணு எடுத்திருக்கீங்க. அவங்கள இவ்வளவு என்கரேஜ் பண்ணி இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கீங்கன்னா எவ்வளவு பெரிய விஷயம் சார். நீங்க சொன்ன மாதிரி எனக்கு இந்த நேரம், அதிர்ஷ்டம் இதுலலாம் நம்பிக்கையே கிடையாது சார். ஆனா இப்ப தோணுது சார், என் பொண்ணு ரொம்ப அதிர்ஷ்டக்காரி. எங்க வீட்டுக்காரர் சொல்றது சரிதாங்க. எங்க எல்லாருக்கும் குழப்பம் இருந்தது உண்மைதான். உங்க வீட்டுக்கு வந்து எல்லாரையும் பார்த்ததுக்கு அப்புறம் தான் எங்களுக்கும் ஒரு தெளிவு வந்தது. நல்ல உறவுகள், தங்கமான மாப்பிள்ளை, அவளுக்கு பிடிச்ச மாதிரி அவ சாதிக்க உதவியா இருக்கிற குடும்பம். நாங்க தேடி போனா கூட இப்படி அமையுமான்னு தெரியலங்க. அதெல்லாம் எப்படிங்க அமையும்? எங்க அண்ணன் மாதிரி ஒருத்தர் இனிமே பிறந்து கூட வர முடியாது. அதனாலதான் பெத்தவங்க
பொருத்தமா பேர் வச்சிருக்காங்க. குணத்துல அப்படி ஒரு குணம், குணசேகரன். ஏய், இதெல்லாம் எனக்கு பிடிக்காதுன்னு தெரியும்ல. வாமா, என்ன? ஆல்ரெடி நான் ஜனனி கிட்ட ஒரு அப்ளிகேஷன் போட்டு வச்சிருக்கேன். என்னம்மா சொல்லு. சரி, இருந்தாலும் உங்ககிட்டயே டைரக்டா கேட்டலாம்னு கேட்கலாமே, நினைக்கிறேன். சொல்லு. ஒன்றும் இல்லை அங்கிள், உங்க ரிலேட்டிவ் சைட்லயே இந்த மாதிரி நல்ல பசங்க இருந்து சொன்னீங்கன்னா நானும் கொஞ்சம் பழச்சுப்பேன். இது ஜோக் இல்ல, நான் ப்ராமிஸா தான் சொல்றேன். ஓ மிஸ் அஞ்சனா, உங்களுக்கு எந்த மாதிரி மாப்பிள்ள வேணும்? நிறைய பணம் வச்சிருக்கணும், அப்புறம் அதை பொண்டாட்டிக்கு கொடுக்குற அளவுக்கு மனசும் இருக்கணும். மினிமம் ஒரு 4 காரு 2 வீடு, இதெல்லாம் இஎம்ஐ இல்லாம சொந்தமா வச்சிருக்கணும். என் அழகுக்கு மேட்ச் பண்ண முடியலன்னா கூட பரவாயில்ல, கொஞ்சம் சுமாரா இருந்தா கூட ஓகே தான். குறிப்பா ஆதி குரூப்ஸ் ஃபேமிலில இருந்ததுன்னா பெட்டர் தான். ஆதி குரூப்ல அண்ணன் மட்டும்தான் இருக்காரு, உங்களுக்கு ஓகேவா? எனக்கு ஓகே தான், ஆனா மிஸ்ஸஸ் ஈஸ்வரி குணசேகரனுக்கு ஓகேவான்னு கேளுங்க, அவங்க தான் பாவம். அஞ்சனா, என்ன பேசுற நீ? நாச்சியப்பன், அது சின்ன பிள்ளை ஏதோ விளையாட்டுக்கு பேசிட்டு இருக்கு, அதுட்டு போய் கோவப்பட்டு இருக்கியே, விடுங்க. இவனுக்கு அறிவில்லை, முழு மாடு. எங்க எதை பேசணும்னு தெரிய வேண்டாம். தின்னு, நல்லா தின்னு. ஆளும் மொழியும் பாரு. எப்படியும் லேட் ஆயிடும், சமைச்சிடுறேன். என்ன பிடிக்கும்னு சொல்லுங்களேன். ஐயா, அதெல்லாம் வேணாமா, தப்பாக நினச்சிக்கிறாதியே. நாங்கள் கல்யாணத்துக்கு முன்னாடி சம்மந்தம் பண்ணுற வீட்டுகளுக்கு பொதுவாக போகிறதே இல்லை. அப்படியே தப்பி தேவர் போனாலும் அங்கே கை நினைக்கிற பழக்கமெல்லாம் இல்லைம்மா. இந்த இனிப்பு காரம் காப்பியெல்லாம் கொடுத்தீங்க, பொதுவாக நான் இதெல்லாம் தொடரதில்லை. சரி, யாருமே சாப்பிட்லன்னா உங்கள் மனசு சங்கடப்படும் இல்லையா, அதனால தான் எல்லோரும் சாப்பிட்றாங்க. அந்த அளவுக்கு போதும் சார். தங்கறதுக்கு மேலே ரூமில் ஏற்பாடு பண்ணியிருக்கோம், வெளியிலேருந்து வேணா சாப்பாடு ஏற்பாடு என்ன பண்ண. நாச்சியப்பன், சாப்பிடவே மாட்டேங்கிறோம், அப்புறம் தங்குறது எப்படிங்க? இங்கெல்லாம் தங்க வேண்டாம், நாங்கள் வெளியே ஹோட்டலில் தங்கிக்கிறோம்.